அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்ததான வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 29:19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், once more the humble will rejoice in the Lord, the needy will rejoice in the Holy One of Israel என்று சொல்லி வாசிக்கிறோம். ரெண்டு செய்தியை இதற்கு முன்பாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். எளிமையானவர்களுடைய களி கூறுதல், சிறுமியானவர்களுடைய மகிழ்ச்சி என்கிற தலைப்பின் கீழே அடுத்து இந்த செய்தி. இதனுடைய தலைப்பு எங்கள் நிலையை எங்களுக்கு உணர்த்தி அருளும். Help us to realize our situation. அல்லேலூயா. எங்களுடைய நிலையை, யதார்த்தமான நிலையை, சூழ்நிலையை இதெல்லாம் பார்த்திங்கன்னா புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம எந்த காரியத்தில் மனம் திரும்பணும், எதில் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்றதான காரியங்கள்லாம் புரியுமானபடினால் எங்கள் நிலையை எங்களுக்கு உணர்த்தி அருளும் என்ற தலைப்பின் கீழே இந்த நாளில் இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்களை உண்டாக்கின தேவன், மனுக்குலம் உமக்கு விரோதமாக துரோகம் செய்து உடைய வார்த்தைகளை மீறி ஆண்டவரே உம்மால் தள்ளப்பட்ட பொழுது, உம்மை தள்ளின போது ஆண்டவரே ஸ்தோத்திரங்காவே, அவர்கள் மீது ஆண்டவர் கோபம் கண்டாலும் ஆண்டவரை திரும்பவும் உம்மிடத்திலே கிட்டி சேர்வதற்காக அன்பு வைத்து ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கரத்தை எங்களை நோக்கி நீட்டி உம்மை குறித்த வெளிச்சத்தை தந்து ஆண்டவரே உம்மை நீர் அறிவித்தபடினால், உம்மிடத்திலே சேருமான வழியை கர்த்தாவே சுவிசேஷமாய் எங்களுக்கு தெரிவித்தபடினால் இந்த நாளிலே அது எங்களுடைய செவிகளுக்குட் புகுந்து ஆண்டவரே எங்கள் புத்தியை தெளிவித்து எங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான பெரிதான பாக்கியத்தை தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் எங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள, எந்த நிலையிலே நாங்கள் காணப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இந்த வார்த்தை அமைவதாக. எங்களை ஒரு விசை கூட நாங்கள் ஆராய்ந்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரே சீர்பொருந்த வேண்டிய காரியங்களிலே சீர்பொருந்தி கர்த்தராகிய உமக்கு பிரியமாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உணர்த்தி அருளும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எங்கள் நிலையை எங்களுக்கு உணர்த்தி அருளும். கர்த்தருடைய ஜனம் தங்களுடைய நிலையை உணரும்படி கர்த்தர் விரும்புகிறார். இதனுடைய தலைப்பினுடைய காரியத்தை நீங்கள் போக போக புரிந்து கொள்வீர்கள். இந்த செய்தி தம்முடைய ஜனத்திலே மீதியானவர்களை பற்றி தேவன் அறிவித்ததான செய்தி. டு ஹிஸ் ரெம்னன்ட் பீப்புள். ரெம்னன்ட் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே. ரெம்னன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஜனம்தான், ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மீதியாய் ஒரு கூட்டம் எப்பொழுதுமே காணப்படும். அவருடைய ஜனம், அவருடைய தேசம், அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனால் அதில் ஒரு சிறு கூட்டம் மட்டும் பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கும், தேவனை பற்றி கொண்டு இருக்கும், தேவனை எதிர்பார்க்கிற விதமாக காணப்படும். அதுதான் ரெம்னன்ட் பீப்புள் என்று சொல்லி அர்த்தம். தமிழில் மீதி ஆனவர்கள் அப்படின்னு, மீதியானியர்கள் இல்லை, மீதி ஆனவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டம், எஞ்சிய கூட்டம் அப்படி சொல்லலாம், எஞ்சி இருக்கிற கூட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ இந்த செய்தி தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை, எஞ்சி இருக்கிறதான ஜனங்களுக்கு தேவன் அறிவித்ததான ஒரு செய்தி. இந்த வார்த்தை மீதியானவர்கள் கூட்டத்தில் நாம் ஒருவரானால் நம்முடைய இன்றைய நிலை என்ன என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே ஆண்டவர் பேசுகிற அந்த வசனங்களின் மூலமாக நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சிறுமந்தை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள் அப்படி தானே ஆண்டவர் சொன்னார், சிறுமந்தை, சிறு கூட்டம் அப்படி சொன்னார். அப்போ சிறுமந்தை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவத்தின் இன்றைய நிலை என்ன? ஏன்னா நம்ம அதில் ஒரு அங்கமாய் காணப்படுகிறோம் அல்லவா. இப்போ நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இஸ்ரவேலர்களுடைய நிலையை ஆண்டவர் இந்த வசனத்தில் அல்லது இந்த அதிகாரத்தில் அவர் உணர்த்தி காண்பித்தார். கிறிஸ்தவர்களுக்கு இதில் என்ன செய்தி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் இந்த செய்தி கொடுக்கப்பட்ட செய்தினா இந்த வசனம் ஒரு வசனம், சிறுமியானவர்களுடைய மகிழ்ச்சி, எளிமையானவர்களுடைய
களி கூறுதல், அது கர்த்தருக்குள்ளே காணப்படும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த செய்தி கொடுக்கப்பட்டதான சூழல் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். God spoke against the city of David, அதாவது தாவீதினுடைய நகரம், அவன் வாசம் பண்ணின இடம் என்கிற அந்த ஸ்தலத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். அதற்கு விரோதமாக ஆண்டவர் பேசினார். அப்படிதான் ஆரம்பிக்குது ஏசாயா 29ஆம் அதிகாரம். எல்லாம் வாசிக்காமல் முதல் 3 வசனங்கள் அட்லீஸ்ட் நான் வாசிக்கிறேன். தாவீது வாசம் பண்ணின நகரமாக்கிய அரியேலே, அரியேலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரியேல் ஆங்கிலத்தில் ஏரியல் அப்படின்ட்டு இருக்கும். ஏரியல் ஷாரன் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேர் இல்லை, பிரைம் மினிஸ்டர் ஒருத்தரை குறித்து. சரி, ஏரியல் அப்படின்னு சொன்னால் அதிகமான இடத்துல வேதத்தில் இது இல்லை. இந்த இடத்துலையும் ஒன்றும் எரேமியாலன்னு நினைக்கிறேன், அங்கே வருகிறது ஒரு இடத்துல. எனிகா அர்த்தம் என்ன அப்படி சொன்னால் லயன் ஆஃப் காட் என்று சொல்லி அர்த்தம். தேவனுடைய சிங்கம் அப்படின்றதான மீனிங் தான் அரியேல். அது வந்து பார்த்திங்கன்னா தாவீதின் பட்டணத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இது ஆண்டவர் சொல்கிறாரா, ஐயோ வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாக்கும், அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்புப்பேன் அப்படின்ட்டு தாவீது வாசம் பண்ணின அந்த நகரத்திற்கு விரோதமாக ஆண்டவர் பேசினார். அப்படின்னா உங்களுக்கு இது உடனே புரியும். நகரத்துக்கு விரோதமாக பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நகரத்தில் இருக்கிற ஜனத்துக்கு விரோதமாக பேசுகிறார் என்று சொல்லி. தாவீதின் நகரம்னா உங்களுக்கு தெரியும், அது எருசலேமை குறிக்கிறது. அதற்கு இன்னொரு பெயர் உண்டு, சியோன் என்கிறது. ஏன்னா சியோன் மலையிலே காணப்பட்டவர், சியோன் என்கிறதான பெயர் உண்டு. சிம்பாலிக்கலி அது எதை குறிக்குதுன்னா பீப்புள் ஆஃப் காட் அல்லது சபையை அது குறிக்கிறது. அப்போ காட் ஸ்போக் அகைன்ஸ்ட் த சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்லும்போது தன்னுடைய சபையை பார்த்து, தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதான காரியம் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அட் த சேம் டைம் தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் பேசின அதே வேளையில் இந்த ஜன கூட்டத்துக்குள்ளார காணப்படுகிறதான அந்த ரெமனன்ட் என்று சொன்னால மீதியானவர்கள், எஞ்சி இருக்கிறதான ஒரு சிறு கூட்டத்தை பார்த்து அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை ஒன்றை அறிவித்தார். அதுதான் இந்த வசனம், 19ஆம் வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் அப்படின்றதான வார்த்தை நற்செய்தி. அந்த கூட்டத்துக்குள்ளே காணப்படுகிற இன்னொரு சிறு கூட்டத்துக்கு ஒரு நற்செய்தியாய் அது காணப்படுது. எப்படி இது உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதற்கு முந்தின அதிகாரம் 28ஆவது அதிகாரத்தில் சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சத்தியத்தெல்லாம் அறிந்து கொள்ளணும், வேத பாடம்லாம் நான் சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் 25ஆம் அதிகாரத்தில் இருந்து நீங்கள் வர வேண்டும். எப்படி தேவன் வந்து பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட போகிறதான கூட்டத்தை குறித்தும், அதாவது தன்னுடைய ஜனங்களில் யார் தான் காக்கப்பட போகிறார்கள், பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை குறித்தும், மற்ற தன்னுடைய ஜனம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக அழிக்கப்படுவதற்கெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். அதில் தான் 29ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருகிறோம். அப்போ 28ஆவது அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது ஏன் ரெம்னன்ட் மீதியானவர்களிடத்தில், அதாவது மீதியான எஞ்சிய கூட்டத்துக்கு பேசுகிறார் அப்படின்றத பார்க்கலாம். செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமுடியின் மேலே உள்ள அலங்காரமான ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும்போதே விழுங்குகிறதுமான முதல் கனியைப் போல இருக்கும். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும், நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமசாலியாகவும் இருப்பார் என்று சொல்லி தன்னுடைய ஜனத்துக்குள் காணப்படுகிற ஒரு சிறு கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் அப்படி ஒரு நற்செய்தியை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் கொடுத்தார். அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நகரத்தில் உள்ளதான ஜனக்கூட்டத்தில் வெவ்வேறு நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த சிட்டி. சிம்பாலிக்கலி சர்ச். இன்றைக்கி சர்ச் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிறவர்கள் எப்படி பார்ப்பாங்க? கிறிஸ்தவர்களுடைய ஆலயம், கிறிஸ்தவர்கள் கூடுகிறதான இடம், இப்படி தான் பொதுவான ஒரு பார்வை காணப்படும். ஆனால் அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே
நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீதியான ஜனங்களாக, எஞ்சிய ஜனங்களாக, அல்லது ஒரு ரெம்னன்ட் பீப்புளாக, இன்னும் ஆண்டவர் விரும்புகிறபடி அவரை தேடுகிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, வாழ்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை குறித்து தான் இந்த செய்தியே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பேசுகிறத போல இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் பேசிட்டு தன்னுடைய ஜனம், தன்னை தேடுகிற, உண்மையாக சத்தியத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சிறுமையானவர்கள் தான், ஆனால் எனக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், எனக்குள் நீங்கள் களி கூறுவீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய அந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை. அப்போ நகரம் என்று சொல்லும்போது இது முழுவதுமாக சபையை குறிக்கிறது. அதற்குள் காணப்படுகிற ஜன கூட்டத்தினுடைய வெவ்வேறு நிலை வந்து எப்படி காணப்படுகிறது என்பதை குறித்ததான காரியங்களை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார். இந்த பகுதியிலிருந்து, இந்த வேத பகுதியிலிருந்து சில கேள்விகளை உங்கள் முன்பு நான் வைக்க விரும்புகிறேன். இவைகள் பொதுவாக இன்றைய கிறிஸ்தவத்திற்கும் தனித்தனியாக ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குமானது. இப்போ ஆண்டவர் வந்து அப்படி நகரத்தை பார்த்து பேசுகிற மாதிரி இருந்தது இல்லை, அப்படின்னா அர்த்தம் சர்ச்சை பார்த்து பேசுகிறார், தன்னுடைய சனத்தை பார்த்து பேசுகிறார். அதே நேரத்தில் அதற்குள் நகரத்திற்குள் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அதற்குள்ளாக செய்தி காணப்பட்டது. ஆனபடினால இன்னைக்கு கேட்கிறதான இந்த கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவத்தை நோக்கி எழுப்பப்படுகிற கேள்விகளா, அல்லது ஆஸ் எ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவனாய் விசுவாசியாய் காணப்படுகிறேன், என்னை நோக்கி பார்த்திங்கன்னா இந்த கேள்வி வந்தால் அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான ஒரு தருணமாக இது காணப்படுகிறது. ஆர் யூ ரெடி? கெட் செட் கோ. சரி, முதலாவது கிறிஸ்தவத்தின் உண்மையான இன்றைய நிலையை கிறிஸ்தவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நம்ம ஒரு மார்க்கத்தில் காணப்படுகிறோம், கிறிஸ்தவ மார்க்கம் அப்படின்ற ஒரு மார்க்கத்துக்குள் காணப்படுகிறோம். அப்போ கிறிஸ்தவத்திற்குள் காணப்படுகிறதான அவர்கள் இன்றைய கிறிஸ்தவம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படலை, அது வந்து 2000 வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்து யார் என்று சுவிசேஷம் சொன்ன நாள் முதல் கிறிஸ்தவம் என்று பார்த்திங்கன்னா தொடங்கினது. அவரை விசுவாசித்தவருடைய சீஷராக மாறினவர்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள். அப்போ அன்றிலிருந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவம் 2000 வருஷம் காலம். இப்போ கேட்குறது கேள்வி என்ன, இன்றைய கிறிஸ்தவம் கடந்த காலத்தை விட்டுருங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான நிலையை இன்றைய கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா, அல்லது கண்களில் தெளிவற்ற குருடர்களாக இருக்கிறார்களா, இல்லை ஒரு விதமான மயக்க நிலையில் இருக்கிறார்? மயக்க நிலையில் என்ன, விழித்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் தண்ணி அடித்த மாதிரி இருப்பான், போதை போட்டால் எப்படி இருப்பான், அந்த மாதிரி வந்து இருக்கிறார்களா? தம்மை நடத்துகிறதான ஊழியர்களின் உண்மையான முகத்தை அறிந்திருக்கிறார்களா? இப்போ நான் உங்களை நடத்துகிறேன்னா என்னுடைய உண்மையான முகம் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சாட்சியின் வாழ்க்கை, என்னுடைய பின்னாடி நான் எப்படி நடக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். யாரோ வராங்க, யாரோ உங்களை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்கள் அப்படின்னு சொல்லும்போது தங்களை நடத்துகிறவர்கள், விசேஷமாக மற்றவர்கள் விடுங்க, தங்களை நடத்துகிறவர்களை உடைய உண்மையான முகத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சில கேள்விகள் வந்து 9-10 வசனங்களில் காணப்படுது. 29ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் ஏன் ஆண்டவர் இப்படி நகரத்தையே பார்த்து இப்படி வந்து பேசினார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல. உன்னை இப்படி இக்கட்டுக்குள்ளாக கொண்டு போவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி ஒன்று பண்ண ஆண்டவர் சொல்லும்போது வருத்தமாக இருக்கும். பாருங்கள் 9-10, தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். தரித்து நின்று திகையுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரே ஓட்டம், 2000 வருஷமாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது கிறிஸ்தவம். நம்முடைய லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வந்து சத்தியத்தை கேட்கிறோமோ, அல்லது எப்பொழுது நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அந்தையிலேருந்து நம்முடைய ஓட்டம் என்னாச்சு, அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணு, கொஞ்சம் அப்படியே தரித்து நின்று, எங்கே தான் ஓடிட்டுருக்க, என்ன தான் பண்ணுற, என்ன தான் விசுவாசிக்கிற, என்ன தான் உன் நம்பிக்கையாய் காணப்படுதுன்ட்டு கொஞ்சம் என்ன பண்ணு, அப்படி தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்க, என்ன நோக்கி கூப்பிடுங்க. வெறித்திருக்கிறார்கள், ஆண்டவர் சொல்கிறார், நகரத்தை பார்த்து சொல்கிறார், வெறித்திருக்கிறார்கள், திராட்சை ரசத்தினால் அல்ல. இப்போ திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு மதுவை குடிச்சிட்டு வெறித்திருந்தான்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. என்னென்னா போதையில் அவன் வெறித்திருக்கிறான். தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அவர் சொல்லுகிறாரு, இந்த நகரத்துக்குள்ளே, சபைக்குள்ளே அப்படின்னா எல்லா சபையும் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க, கிறிஸ்தவத்திற்குள்ளே
காணப்படுகிறதான ஞான திருஷ்டிக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் முக்காடு போட்டிருக்கிறாராம். உங்கள் கண்கள் பார்த்திங்கன்னா அடைபட்டு இருக்கும்படியாய். ஏன் அப்படின்னா, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றதை அறியாதபடி நீங்கள் காணப்படுவீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் வேத வசனத்துக்கு திரும்புங்க. உங்களுடைய தேவன் யார், உங்களை அழைத்தவர் யார், உங்களை ரட்சித்தவர் யார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்தவத்தினுடைய சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஏன் இப்படி தள்ளாடுகிறதான ஒரு நிலைமை? ஏன் பார்த்தீங்கன்னா மதுவை குடித்தவனை போல ஆடுகிறதான ஒரு தெளிவற்ற நிலைமை? ஆண்டவர் சொல்றாருன்னா, தெளிவற்ற நிலையில ஏன் காணப்படுறீங்க? இது கிறிஸ்தவத்தை நோக்கி வைக்கப்பட்ட கேள்வி. அன்றைக்கு இந்த நகரத்தை பார்த்து வைக்கப்பட்டதான கேள்வி, கிறிஸ்தவத்தை நோக்கி இன்று காணப்படுகிறதான கேள்வி. நம்ம எவ்ரி இண்டிவிஜுவலை பார்த்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளே நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியதான கேள்வி. நம்முடைய கண்ணு தெளிவாக காணப்படுதா? நமக்கு நம்முடைய மார்க்கத்தை குறித்த ஒரு புரிதல் சரியாய் காணப்படுகிறதா? ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா வாழ்கிறோமா, அவரை தேடுகிறோமா, அவ்விதமாய் அவரை நம்புகிறோமா என்கிறதான ஒரு கேள்வி முதலாவது. கிறிஸ்தவத்தின் நிலை இப்படி இருக்கிறதா, அல்லது பல கிறிஸ்தவர்களின் நிலை இப்படி தான் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். God says, understand your situation and call upon my name. அதான் சொன்னார், தரித்து நின்று திகையுங்கள், பார்த்து கூப்பிடுங்கள். ஏன்னா இந்த நகரம் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிறதான நகரம். அப்படிதான் கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய நாமத்தை, பெயரை தரித்து கொண்டு இருக்கிறதான ஒரு கம்யூனிட்டி, ஒரு கூட்டம். அவர்கள் பார்த்திங்கன்னா எங்கே ஓடுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக, இன்றைய கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவர்கள் மத்தியில் வேத வாக்கியங்களுக்கு அதற்குரியதான முக்கியத்துவம், வேத வாக்கியம், இந்த பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு உரியதான ஒரு முக்கியத்துவம் உண்டு. வேத வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு, முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றதான காரியம். அல்லது அதற்கு உரியதான முக்கியத்துவம் ஒன்று இருக்குல்ல. ஆண்டவரை பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை குறித்து அவர் என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தைகளை எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றை பார்க்கிலும் முக்கியமாக ஆண்டவர் இதை பார்க்கிறார். ஏனென்றால் இதை கொண்டுதான் நம்மளை ரட்சிக்கிறார், இதை கொண்டுதான் நியாயம் விசாரிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது எவ்வளவு முக்கியமான காரியம் என்று நமக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த வேத வார்த்தைகளுக்கு உரியதான முக்கியத்துவத்தை கிறிஸ்தவம் கொடுக்கிறதா, கிறிஸ்தவர்கள் என்று நம்மை அழைத்து கொள்ளுகிறதான நாம் அதை கொடுக்கிறோமா என்று போய் சிந்திக்கணும். 11-12 வசனத்தில் கர்த்தர் இதை குறித்து இந்த காரியத்தை பேசுகிறாங்க. ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, வாசிக்க தெரியலையா அல்லது வாசித்தால் புரியவில்லையா, முத்திரிக்கப்பட்டதாக தோன்றுகிறதா? முத்திரிக்கப்பட்டதுன்னா என்ன? ஒரு சீல் பண்ணதை போல காணப்படுதா? வேத வார்த்தை நம்ம திறக்கிறோம்ல, வாசிக்கிறோம். இப்போ என் கையில் இருக்கிறது தமிழ், உங்கள் கையில் இருக்கிறது மலையாளமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இங்கிலீஷாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சதான மொழியிலே காணப்படுது. ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வாசிக்கவே தெரியல, தமிழ் வாசிக்க தெரியல, என்னால் இது வாசிக்க தெரியாது. ஆனால் தமிழ் எனக்கு வாசிக்க தெரியும், வாசிக்கிறேன், ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் கேட்குறாரு, முத்திரிக்கப்பட்டதான புத்தகத்தை போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணப்படுதா அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸில் அந்த ஆல்ஃபபெட்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்குது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாட்டின்லேருந்து இங்கிலீஷ்க்கு எடுத்துக்கொண்டதான லாட்டின் ஆல்ஃபபெட்ஸ். அது லாட்டின்லேருந்து ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா அது உள்வாங்கி கொண்டு அது ஆல்ஃபபெட்ஸாக பயன்படுத்துது. நமக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியலாம், நல்லா வாசிக்க தெரியலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிறது நீங்கள் வாசிச்சிங்கனாலும் அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அது வேறு லாங்குவேஜில், யூரோப்பியன் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ இது தமிழ் மாதிரியே இருக்குது, ஆனால் வாசித்தா எனக்கு தமிழ் வாசிக்க தெரியும், நியூஸ் பேப்பர்லாம் நல்லா வாசிக்க தெரியும், தமிழாக படிச்சிருக்கேன், ஆனால் இதை வாசித்தா எனக்கு புரிய மாட்டேன்து அப்படின்ற சூழ்நிலை காணப்பட்டுச்சுன்னா, முத்திரிக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிறதை போல எனக்கு தோன்றுகிறது. அப்படி தோணுதா? கிறிஸ்தவத்துக்கு இன்றைக்கி அப்படி காணப்படுதா? போய் சிந்திச்சு பாருங்க. இல்லைன்னா நம்மளை எடுத்துக்கோங்க, வேத வசனம் நமக்கு வாசித்தா புரியுதா?
எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு கூட்டம். இன்னொன்று எனக்கு வாசிக்க தெரியும், நான் வாசித்தா புரிய மாட்டேன்து. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான், ஆனாலும் எனக்கு புரிய மாட்டேன்து அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவத்துக்குள்ளே அப்படி வந்துருச்சு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நிச்சயமாக அப்படி இல்லை. அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேத வாக்கியங்களை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அது பார்த்திங்கன்னா வேத வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். இப்படி தான் ஆதி திருச்சபை வந்து காணப்பட்டது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், கேத்தலிக் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் சர்ச்சாக வந்துச்சு. கேத்தலிக் சபைகளுக்குள்ளார நீங்கள் பார்ப்பீங்க, வேதத்தை வந்து வாசிக்கணும் அப்படின்றதான ஒரு முக்கியத்துவத்தை குறித்து பேச மாட்டாங்க. அப்படி தானே? கேத்தலிக்லன்னு சிலர்லாம் வந்திருப்பீங்கள்ல, யாராவது சொல்ல முடியுமா கேத்தலிக் சர்ச்சில் பைபிளை வந்து வாசிக்கணும் என்கிற முக்கியத்துவம் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சா? எதுக்கு நான் இதெல்லாம் கேட்குறேன் தெரியுமா? இன்றைக்கு வரைக்கும் அது மாறாமல் வெவ்வேறு விதத்தில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பிசாசானவனுக்கு வேதத்தை ஜனங்கள் வாசிக்க கூடாது, புரிந்து கொள்ள கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா புரிந்து கொண்டால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள், புரிந்து கொண்டால் அவர்கள் மனம் திரும்புவார்கள், புரிந்து கொண்டால் அந்த வார்த்தை அவர்களோடு கூட பேசும், குத்தும், அவர்களை வந்து ரட்சிப்புக்கு நேராக அந்த வார்த்தைகள் திருப்பும். ஆனபடினாலே ஜனங்க வந்து வேதத்தை வாசிக்கக்கூடாது. இந்த ஜெனரேஷனில் முக்கியமாக நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன அப்படின்னு சொன்னால், வேத வசனம் எல்லாருக்கும் புரியாது. நம்ம இந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல, வேத வசனம் எல்லாருக்கும் புரியாது, வாசித்தாலும் புரியாது அப்படின்றதான மைண்ட் செட் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கா இல்லையா? இது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் அப்படின்னா நீங்கள் எதை எப்படி எடுப்பீங்க? அப்போஸ்டலிக் பீரியட், அதுக்கப்புறம் ரோமன் கேத்தலிக்கு, அதுக்கப்புறம் அங்கேருந்து சர்ச் இருந்து பல விதமாக பிரிந்து வந்தது. அதுக்கப்புறம் பெண்டிகாஸ்டல் பீரியடு 1900 வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு 100 வருஷமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிகாஸ்டல் பீரியடுக்கு வந்ததுக்கப்புறம் வசனத்தை நிறையா வாசிக்கிறேன், ஆவியானுடைய உதவியோடு வாசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுகிறவர்கள், அல்லது ஆவியானுடைய உதவி இல்லைன்னா வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறவர்கள். ஆனால் ஒரு மைண்ட் செட்டை விதைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வேத வசனம் எல்லாருக்கும் புரியாது அப்படின்ற மைண்ட் செட் வந்திருக்கா இல்லையா? கேள்விப்பட்டதே இல்லையா? எனக்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க, வேத வசனம் எல்லாருக்கும்லாம் புரியாது. அப்போ ஏன் வேத வசனம் புரியாது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஓசியால ஆண்டவர் பேசுகிறார், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படி சொல்கிறார். என் வேத வசனத்தை புரிந்து கொள்வதற்காக அதனுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். புரியக்கூடாதுன்றதுக்காக எழுதி கொடுப்பாரு? சொன்னால் மறந்துடுவாங்க. ஆனபடினாலே நம்ம எழுதி கொடுப்போம், ஜனங்க வாசித்து புரிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக எழுதி கொடுத்தார். அவர்களோ இது எனக்கு புரியாது, இது அந்நியக்காரன், இட்ஸ் ஃபாரின், ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் இட் இஸ் ஃபாரின் டு தெம். அவர்கள் அது பார்த்திங்கன்னா வேற்று காரியமாக, வேற்று மார்க்கத்துடையதாக, வேறு தெய்வம் கொடுத்ததாக, இது நமக்குரியது அல்ல என்பதாக பார்த்தார்கள். இந்த கிறிஸ்தவத்தினுடைய நிலை இப்படி காணப்படுதா? கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிந்திச்சு பாருங்க. நாம் அப்படி காணப்படுறோமா? இந்த வேத வசனத்தை வாசித்தா எனக்கு புரியணும், இல்லை புரியவில்லை என்றால் நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வேன், ஏன்னா எனக்காக ஆண்டவர் இதை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் இந்த நாளில் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக வேத வாக்கியங்கள் புரிகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். புரியவில்லை என்றால் புரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறதா? ஆர் யூ கீன் டு நோ த வேர்ட் ஆஃப் காட்? இது உங்களை பார்த்து நான் கேட்கிறதான கேள்வி. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஏனென்று சொன்னால், நம்ம கிறிஸ்தவத்தை குறித்து பேசுகிறோம் அப்படின்னு ஜென்ரலாக பேசி கொண்டு வரும்போது அது பெரிய தாக்கத்தை நமக்குள்ளே கொடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நானும் அந்த கிறிஸ்தவத்தில் ஒருவனாய் காணப்படுகிறேனே. அப்போ நானும் அந்த கிறிஸ்தவத்தில் ஒருவனாய் காணப்பட்டால், அந்த எஞ்சிய கூட்டத்திலே நான் காணப்பட்டால் நான் எப்படி இருக்கணும்? ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? பெருங்கூட்டத்தில் ஒருவனாக இருக்கிறேனா? அந்த எஞ்சிய கூட்டத்திலே சிறுமைப்பட்டவர்கள் ஆனால் கர்த்தருக்குள்ளே அவர்கள் மகிழ்வார்கள் என்று சொன்னாரே, அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான ஒரு தருணம். மூன்றாவதாக, இன்றைய கிறிஸ்தவத்தில் உண்மையான தெய்வ பயமும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையும் காணப்படுகிறதா, அல்லது அவைகளுடைய முக்கியத்துவம் போதிக்கப்படுகிறதா அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அதற்கான வசனம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் ஏன் நகரத்தை பார்த்து அப்படி பேசினார்? ஏன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு செய்தியை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார் 13ல், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது, விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இது முழு கிறிஸ்தவமே இப்படி தான் இருக்கா, அல்லது
கிறிஸ்தவத்தில் ஒரு ரெம்னன்ட், நான் எப்படியும் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று சொல்லப்படுகிறதான பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாய் கிறிஸ்தவத்துக்குள்ளே நான் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டியதான ஒரு காரியமாய் இருக்கிறது. என்ன கிறிஸ்தவத்தை பொதுவாக பார்க்க முடியல அப்படின்னு சொன்னீங்கனாலும், நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்மையான தெய்வ பயம் இருக்குதா? தேவனுக்கு பிரியமான ஆராதனையை நான் செய்கிறேனா என்று சொல்லி நாம் நம்மையே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து, இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் ரெமனன்ட், மீதியானவர்களுடைய கூட்டத்திலே நாம் காணப்படுவோமானால் நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுதா? உண்மையான தெய்வ பக்தியோடு கூட நம்ம காணப்படுகிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான்காவதாக, கிறிஸ்தவத்தில் இன்று ஞானிகளாக எண்ணப்படுகிறவர்கள் உண்மையில் ஞானிகளாவென்று சிந்தியுங்கள். செக் வெதர் ரெப்யூட்டட் மினிஸ்டர்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி ஆர் வாய்ஸ். இந்த சில நூற்றாண்டு கூட வேண்டாம், ஒரு அரை நூற்றாண்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் தமிழில் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறதுனால, தமிழ் வேதத்தை வாசித்து கொண்டுக்கிறதுனால, தமிழ் பிரசங்கிமார்கள் அல்லது இப்போ ஞானிகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுக்கணும்? ஊழியர்கள், அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், பிரசங்கியார்களாக இருக்கலாம், மிகப்பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம். ஒரு 50 வருடத்தில் நீங்கள் ரொம்ப ஞானமான அல்லது பெரிய மகத்துவமான ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஒரு 2-3 பேரை சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சு. கிறிஸ்தவத்தில், தமிழ் கிறிஸ்தவத்தில் கடந்த ஒரு அரை நூற்றாண்டில் ஞானின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்படி எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு புரியுற பாஷை சொல்ல, வல்லமை உள்ளதான ஊழியக்காரர், வரங்களை பெற்றதான ஊழியக்காரர். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 50 வருஷத்தில் எத்தனை பேரை சொல்லுவீங்க நீங்கள்? யாராவது ஒரு ஃபர்ஸ்ட் 1 2 3 சொல்லுங்களேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு. சாது சுந்தர் சிங். அப்புறம் எப்படி என்று சொன்னார்? ஊழியக்காரர் என்று சொல்லும்போது நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் பார்த்திங்கன்னா என்னுடைய மகத்துவங்களை சொல்லுகிறவர்கள், அவர்களுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே. இப்போ வேத வசனம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புரிகிறதற்காக தான் எழுதி கொடுத்துருக்காரு. படிக்கிறான் ஒரு மனுஷன், வாஞ்சியோடு கூட படிக்கிறான். இந்த பிரசங்கத்தில் இவ்வளோ சொல்லியிருக்காங்களே, நான் மிஞ்சிய கூட்டத்தில் இருந்தேன்னா எனக்கு புரியணுமே, படித்தா புரியலையே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவருடைய வாயில் வேதம் இருக்குமாமே, நான் அவர்கிட்ட போய் நான் கேட்டு தெரிந்து கொள்வேன். இப்படி தேடுறாங்க. சரியா? 50 வருஷத்தில் அப்படி தேடி பார்த்திங்கன்னா யாருக்கும் புரியல. எங்கே ஓடினாங்க அல்லது எங்கே ஓடுகிறார்கள், எங்கே ஓடினார்கள், எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், அப்படி ஒரு லிஸ்ட்டை சொல்ல முடியுமா? ஒரு 3 பேர். ஒருத்தர் சொன்னார் சாது சுந்தர் சிங்கிட்ட ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா போய் சேர்ந்துட்டாரு. சரி, அப்புறம் பெர்க்மான்ஸ்ட்ட ஓடுவார். எது? எப்படி? டிஜிஎஸ் தினகரன். அப்புறம் யார்? ஸ்டான்லி. அப்படி ஒருத்தர் இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? ஆர் ஸ்டான்லி, அவரோட பைபிள் டீச்சர். சரியா? அவர். அப்புறம் யார்? அகஸ்டின் ஜெபக்குமார். அப்புறம் மோகன் சி லாசரஸ். இப்போ நீங்கள் சொன்னதான இவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெப்யூட்டட் மினிஸ்டர்ஸ், அதாவது ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகப்பெரியதான ஊழியர்களாக மதிக்கப்படுகிறவர்கள். அப்படி தானே? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? இங்கே கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைய கிறிஸ்தவத்தில் இன்று ஞானிகளாக எண்ணப்படுவார். ஞானிகள்னால் என்ன அர்த்தம்னா பெரியதான மினிஸ்டர்ஸாக எண்ணப்படுவார். இப்போ ஏதாவது எனக்கு சந்தேகம்னா இப்போ என்ன பண்ணுவேன்? அவருடைய வாயிலிருந்தால் அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புவேன். அப்படிதான் ஆசாரியர்கள் அப்படி தான் காணப்பட்டாங்க. அதுக்கு தான் அவர் ஏற்படுத்தினார். அப்படிப்பட்டதான அவர்களை குறித்து நீங்கள் சில நேம்ஸ் எல்லாம் சொன்னீங்க. சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு. 14, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே, அதாவது அன்றைக்கு பார்க்கும்போது அது அரியேல் என்கிறதான தாவீதின் நகரம், அதாவது சிம்பாலிக்கலி ஸ்பீக்கிங் அது சில்ட்ரன் ஆஃப் காட் வசிக்கிறதான இடம், சர்ச் அது குறிக்குது. அப்போ அவர்கள்ட்ட சொல்கிறார் ஆண்டவர், இதோ நான் அற்புதமும் ஆச்சரியம் பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகள், ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்வார். ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவர்களுடைய ஞானிகளுடைய ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்தார்னா அந்த அதிசயம் எதற்காக, என்ன அதிசயம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விளங்காதவர்களுக்கும் விளங்க வைக்கணும்ல, அவங்க தானே ஞானி. அப்படி தானே? இப்போ
இந்த பாருங்களேன், கர்த்தர் வந்து செய்ததான மிகப்பெரியதான அதிசயம், கர்த்தர் தன் ஜனங்களுக்குள்ளே செய்த அற்புதமும் ஆச்சரியமுமான அதிசயம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? கர்த்தர் தம் ஜனங்களுக்குள்ளே எப்படி சொல்றார்? வசனத்தை வாசிப்பார். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன், அவர்களுடைய ஞானிகளுடைய ஞானம், அந்த அதிசயத்தை காண்கிற, பார்க்கிற அல்லது அதற்கு பின்பு கேள்விப்படுகிறதான சபைக்குள்ளே காணப்படுகிறதா அந்த ஞானிகளுடைய ஞானம், பெரிய மினிஸ்டர்ஸ் ஊழியக்காரருடைய ஞானம் வந்து அது கெட்டு அவருடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகுமா ஆண்டவர் செய்கிறதான அதிசயத்தினால. என்ன பெரிய அதிசயத்தை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் அவர் செய்தார். இந்த பூமியை உண்டாக்கினார், பரலோகத்தை உண்டாக்கினார், இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜனங்களின் மத்தியிலே ஆண்டவர் செய்ததான மிகப்பெரிய அதிசயம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? குருடனின் பார்வையை அவர் பார்வை கொடுத்தார். இப்படியா? எப்படி வாசிக்கிறோம் பாருங்க, ஏசாயா 9:6. இது எல்லாமே ஏசாயால தான் வருகிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழமாக இந்த செய்தி புரியணும் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசனம் முழுமையாக வாசிங்க. அட்லீஸ்ட் 25வது அதிகாரத்தில் இருந்தாவது வாசிங்கன்னா, இந்த 29ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை குறித்து அவர் சொன்னார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எனக்கு தேவன் வந்து ஒரு அதிசயத்தை பார்த்தீங்கன்னா இந்த பூமியில தன்னுடைய ஜனங்களுக்குள்ளே, ஜனங்கள் மத்தியிலே வந்து செய்வாராம். எங்க அரியேல் என்று சொல்லுகிறதான அந்த இடத்துல, அதாவது சபையின் மத்தியில் இந்த காரியம் வந்து அறிவிக்கப்படும். ஆனால் அவங்களுடைய ஞானிகளுடைய ஞானம்லாம் என்ன ஆகும்? கெட்டு பைத்தியமாகிடுவாங்க இந்த காரியத்தை கேள்விப்படும்போது. அவருடைய விவேகம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் நிறைய பேருடைய பேரெல்லாம் சொன்னீங்கல்ல, இவங்கள்ட்ட எல்லாம் கூட இந்த கேள்வி கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் இயேசு கிறிஸ்துவை வந்து தேவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பிதாவை நம்முடைய தேவன் என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியை நம்மை உண்டாக்கின தெய்வம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அப்போ இவர்களிடத்தில் எல்லாரிடத்திலையும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அகஸ்டின் ஜெபக்குமார் என்று சொன்னார்கள், மோகன் சி லாசரஸ் என்று சொன்னார்கள், சாது சுந்தர் சிங் என்று சொன்னார். அவருடைய இதனை அதிகமாக வந்து கேட்டது இல்லை. அப்புறம் வேறு யார்? டிஜிஎஸ் தினகரன். இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ரீசெண்டாக கூட நான் உங்களோட கூட ஒரு செய்தியிலே பகிர்ந்து கொண்டேன். அமெரிக்க தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது அகஸ்டின் ஜெபக்குமார் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சில வருஷங்களுக்கு முன்பாக அவர் ப்ரீச்சிங் போயிருக்கும்போது ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, உரையாடல் மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ ஒருத்தர் கேட்குறார், தேவன் ஒருவர் அல்லவா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தைகளை கொண்டு 3 நபர்கள் என்று சொல்லுகிறார்களே, நீங்கள் எனக்கு விளக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஞானி. ஏன்னா அவருடைய வாயிலிருந்து சத்தியத்தை, தேவன் யார் என்றதான சத்தியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் தேடி அந்த கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்கிறார். அப்போ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுகிறதான காரியத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்னு சொன்னால் இது ஓப்பனாக மீடியாவில் வந்தது தானே, அதனால் பெயரை சொல்லியோ அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார் என்பதையோ நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறதுலே தவறல்ல. எப்படி ஒரு ஞானி, கிறிஸ்தவ ஞானி வந்து காணப்பட்டார், எப்படி அந்த கிறிஸ்தவ ஞானியுடைய ஞானம் கெட்டு போனது அப்படின்றதுக்காக நான் உதாரணமாக சொல்லுகிறேன். அப்போ அவர் சொல்லுகிறார், இந்த பூ காணப்படுகிறது பாருங்கள், இது வந்து பிளாஸ்டிக் பூ, இதை எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. ஆனால் பூ என்று சொல்லும்போது அதற்கு நிறம் வந்து காணப்படும், அதற்கு உருவம், இட் ஹாஸ் அ ஷேப், அதே நேரத்தில் அதற்கு ஒரு மனம் காணப்படும். அப்போ ஒரு மனிதன் எனக்கு வந்து அந்த நிறம் மட்டும்தான் வேணும் என்று கேட்பான் என்று சொன்னால் அவனை பார்க்கிலும் ஒரு பைத்தியக்காரன் பெருங்குமே இருக்க முடியாது. அப்போ தேவன் என்று சொல்லும்போது இந்த 3ம் சேர்ந்தது தான் தேவன். நிறம் என்று சொல்லும்போது அது பிதாவை குறிக்கிறது, உருவம் என்று சொல்லும்போது அது குமாரனாகிய இயேசுவை குறிக்கிறது, மனம் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இது நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படி சொல்கிறார். அப்புறம் எதுக்கு வந்து குமாரன் மட்டும் கீழே இறங்கி வந்தார்? குமாரன் என்கிறதான இயேசு பிதாவோடு கூட வரல, தனியாக இறங்கி வந்தார், அவர் மேலேருந்து பார்த்து கொண்டார் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தை அல்லது திருத்துவத்தை சப்போர்ட் பண்ணுகிறதான அந்த ஒரு காரியம் எப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பைத்தியமாக மாறுகிறது என்று சொன்னால், எப்போது கர்த்தர் இந்த அதிசயத்தை செய்தாரோ அந்த அதிசயத்தை நம்பாதபடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு தெரியும், நீங்கள் சொல்கிறதான அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு தெரியும், அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆனால் அவருக்கு ஒரு நாமம் காணப்படுகிறது. அது என்ன தெரியுமா? நித்திய பிதா. ஆண்டவர் செய்ததான அதிசயம், இந்த பூமியிலே மனிதனை ரட்சிக்க மனிதனாக வெளிப்பட்ட போது இவர் நித்திய பிதா
இவர் தான் எங்கள் பரலோகத்தின் தேவன், இவர் தான் என்னை உண்டாக்கின தெய்வம், என்னை ரட்சிக்க வந்திருக்கிறார் என்று ஒரு ரெப்யூட்டட் ஞானம் நிறைந்ததான ஒரு மினிஸ்டர் அல்லது ஒரு ஊழியராலே சொல்ல முடியவில்லை என்றால் அவருடைய ஞானம் பிரயோஜனமற்றதாய் மாறுகிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், அவருடைய ஞானம் கெட்டு போகும். எப்போ தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை என்னை உண்டாக்கின தெய்வம் நித்திய பிதா என்று சொல்லி அங்கீகரிக்க மறுக்கிறவருடைய அந்த ஊழியமானது அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார் என்று அர்த்தம். இப்போ இத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அத்தனை பேரிடத்துலையும் இந்த கேள்வியை கேட்கும்போது அவர்களால் இயேசு கிறிஸ்துவை நித்திய பிதா என்று அறிக்கை பண்ண முடியவில்லை என்றால், அல்லது நித்திய பிதா தான் எனக்காக என்னை ரட்சிக்க மனிதனாக வந்தார் என்று அவர்களால் அறிக்கை பண்ண முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் வேறொரு இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் அறிவிக்கிறது வேறொரு இயேசு என்று நமக்கு புரிய வேண்டும். அப்போ ஒரு பெரிய அதிசயம் இந்த பூமியிலே அவருடைய ஜனங்கள் மத்தியிலே செய்யப்பட்டது. அப்போ அவர்களுடைய ஜனங்கள் மத்தியிலே பார்த்தீங்கன்னா அந்த அதிசயத்தை அவர்கள் ரெகக்னைஸ் பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிந்து தங்களுடைய மார்க்கத்துக்கு ஜனங்களை சேர்த்து அவர்கள் எப்படி இந்த ஒன்றான தேவன் எப்படி 3 பேர்னு சொல்ல முடியும்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்கும்போது அதை வேத வசனத்தின்படி விளக்க முடியாதபடி பூவை எடுத்துக்கொண்டு பேசுகிறதான ஒரு மனிதன் தான் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாஸ்டராக நீங்கள் சொன்னதான எத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அவரிடத்துல வைக்கும்போது ஆமாம், இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டவர் நித்திய பிதா, மற்றதெல்லாம் விடுங்க, அதிசயமானவர், அவர் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்கிறதான தெய்வம், எனக்குள்ளா இருந்து பேசுகிறவர், வல்லமை உள்ள தெய்வம், இந்த டைட்டில்ஸ் விடுங்க. இந்த டைட்டில்ஸ் நித்திய பிதா என்று இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்க முடியாத ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் எப்படி அவர் ஊழியக்காரராக இருக்க முடியும்? அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார் அல்லவா? சிந்தித்து பாருங்க, நாம் எப்படி இன்னைக்கு ஆண்டவரை யோசிக்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், தேவன் தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின விதம் தான் அதிசயம். உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சிம்சோனுடைய தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18 to 22 வரைக்கும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13:18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், பரலோகத்தின் தேவனுடைய தூதனாக ஒருவர் பார்த்தீங்கன்னா காணப்படுறாரு. அவர்கிட்ட பார்க்குறாங்க, அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவரிடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் என்ன அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஏன்னா பேர் நெத்தியிலே எழுதி ஒட்டியிருக்காது இல்லை, நமக்கு கூட இன்றைக்கி நெத்தியில் பேர் எழுதி ஒட்டியிருக்கான்னா நம்ம ஒரு தடவை சொன்னால் என்ன பண்ணுறோம், மனசில் வச்சுக்கிறோம் இல்லையா? அதே போல் தேவனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரிசனத்தில் வந்தால் கூட அவருக்கு பார்த்தீங்கன்னா பேர் நெத்தியெல்லாம் ஒட்டி இருக்காது. என்ன, நீங்கள் தான் வேதத்தின் அடிப்படையில் யார், தரிசனமாகிறவர் யார், நம்மோடு கூட பேசுகிறவர் யார் என்று சொல்லி நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய தூதனாக ஒரு செய்தியை கொண்டு வந்ததான ஒருவரை பார்த்து மனோபாவுடைய மனைவி கேட்குறாங்க, உங்களுடைய பேர் என்ன? அப்போ அவர் சொல்கிற தூதனார், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோபா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோபாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கிற்று. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். ஒரு தூதனாக பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டவர் வேறு யாரும் இல்லை, பரலோகத்தினுடைய தேவன். அதை பார்த்தீங்கன்னா அறிந்து கொண்ட போது நம்ம தேவனை நம்ம கண்டோம், ஆனபடினாலே எப்படி பிழைப்போம் என்று சொல்லி அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அப்போ அந்த இடத்துல அவர் தன்னை குறித்து சொல்லுகிறது என்ன தெரியுமா, என்னுடைய பேரை எதுக்கு கேட்குற, அது அதிசயம் அப்படி சொல்கிறார். அப்போ தேவன் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதான காரியம் பார்த்தீங்கன்னா அதிசயம். நம்ம அதிசயம்னா வேறு எங்கெங்கேயோ தேடுறோம், என்னென்னவோ அதிசயம் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம். என் தேவன் யார், என்னை உண்டாக்கின தெய்வம் யார் என்று சொல்லி எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது அல்லவா, அவர் அதை குறித்து தெளிவாய் பேசுகிறார் அல்லவா, அது எனக்கு புரிஞ்சதுன்னா அதுவே பயங்கர அதிசயம். கிரேட்டஸ்ட் மிராக்கிள் இன் மை லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தன்னை வெளிப்படுத்தின போது அதுதான் அதிசயம். அது எனக்கு புரிஞ்சதில்ல, அது பெரிய ரொம்ப பெரிய அதிசயம். அவர் வெளிப்படுத்தின ஒரு அதிசயம் என்றால் அது இந்த மரமண்டைக்கு புரிஞ்சது பாருங்க, அது மிகப்பெரிய அதிசயமாய் காணப்படும். அப்போ பைத்தியத்தை போல காணப்படுகிறதான சிறுவர்களுக்கு புரிகிறது,
பல வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவர்களுக்கு புரியல, இயேசு கிறிஸ்துவை நித்திய பிதா என்று சொல்லி அங்கீகரிக்கவே முடியல. இவர் குமார், அவர் ஸ்டான்லி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஸ்டான்லி என்றவர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, அவர் வந்து இவருக்கு மேலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட இன்னும் அதிகமாக 60 வருஷமாக நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வந்து இவர் கிரேட்டஸ்ட் பைபிள் டீச்சர் அவர். அப்போ இந்த நாளில், இந்த நூற்றாண்டில் காணப்படுகிறதான கிரேட்டஸ்ட் தமிழ் பைபிள் டீச்சர் என்று சொல்லப்படுவர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, யார் இயேசு கிறிஸ்து யார், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது 3 பேரில் ஒருவர் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படியானால் இவருடைய ஞானம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோதிக்கப்படுகிறது, எந்த இடத்துல இவருடைய ஞானம் கெட்டு போகிறது என்று சொன்னால், எப்போ தேவன் பூமிக்கு மனிதனாக வந்தார், அவரே வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த இடத்துல தான் இவருடைய ஞானத்தை ஆண்டவர் வந்தீங்கன்னா கெடுத்து அதை பைத்தியமாக மாற்றுகிறார். அவருடைய விவேகம் அது ஒன்றுமில்லாமல் போகிறது என்று வேதத்தில் சொல்லுது. நம்ம அப்படி காணப்படுகிறோமா? அவர்களை விடுங்க, கிறிஸ்தவத்தை விடுங்க, பெரிய பெரியதான டீச்சர்ஸை விடுங்க, பெரிய போதகர்களை விடுங்க, நாம் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம அப்படி காணப்படுறோமா? நம்ம கொடுக்கப்பட்டதான குமாரன் பாலகன் என்று சொல்லப்படுகிற, நமக்காக இரத்தத்தை சிந்துவதற்காக ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டவரை நம்மை உண்டாக்கின நித்திய பிதா என்று சொல்லி அங்கீகரிக்க முடியவில்லை என்று சொன்னால் வேறொரு பிதாவின் பின்னாக நம்ம போகிறோம் என்று சொல்லி அர்த்தம் அல்லவா? பவுல் 1 கொரிந்தியர்ல இப்படி எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஏன் யூதருக்கு இடறுதல்? ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட பேசுகிறார் இந்த அதிகாரத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் சபையாரிடத்தில் பேசுகிறார். சிம்பாலிக்கலி அது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சபையை, எல்லா சபையும், தேவன் மேலே விசுவாசத்தை வைக்கிற அத்தனை பேரையும் குறிக்கிறது. அப்போ பவுல் பேசுகிறார், எதற்காக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினால், சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணினால் எதற்காக யூதருக்கு இடரலாக காணப்படுகிறது? ஏன் இடரலாக காணப்படணும்? இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் அல்லவா, அவர்கள் மத்தியிலே அதிசயம் வெளிப்பட்டதல்லவா, அவர் யார் என்கிறதான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதல்லவா, அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அவரை குறித்தல்லவா பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர்கள். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்கிறதான யூதர்களுக்கு, அதாவது வேத வாக்கியங்களை கொண்டிருக்கிறதான அந்த ஜனங்களுக்கு அது இடரலாக காணப்பட்டது. எதை வேணா பேசு நீ, ஆனால் எதை குறித்து பேச வேணா, இயேசு கிறிஸ்துவை நீ வந்து பேசாத அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இடரலாய் காணப்பட்டது. யாரு? இவர்களெல்லாம் ஞானிகள். இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஜன கூட்டத்தின் மத்தியிலே மிகுந்த ஞானிகளாக எண்ணப்பட்டதான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறு கூட்டம் மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்குது. எதை? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த ஞானிகள் என்று சொல்லப்படுகிற அவருடைய ஞானமெல்லாம் கெட்டு, அவர்களுக்கு போதிக்கிறவர்களுடைய ஞானமெல்லாம் அது கெட்டு போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் அவர்கள் மத்தியிலே செய்ததான, தன் ஜனங்களின் மத்தியிலே செய்தான அதிசயத்தை உணராதவர்களாக, அந்த அதிசயத்தை அவர்கள் தள்ளின போது, அர்த்தம்னா இயேசு கிறிஸ்துவை தள்ளின போது, இயேசு கிறிஸ்துடைய பேச்சை கேட்டாலே வந்து பார்த்தா இடரலாய் காணப்பட்ட போது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரேக்கர் சொல்கிறாங்க, ஆராய்ந்து பார்க்குறாங்க, இது வாய்ப்பே இல்லை. உண்டாக்கின தெய்வம் எப்படி இந்த பூமியின் மேலே மனிதனாய் வெளிப்பட்டு அறை வாங்கி, துப்பு வாங்கி, முதுகில் அடி வாங்கி, அவமானப்பட்டு கேவலப்பட்டு சிலுவையில் எப்படி ரோமர் கையில் சிக்கி அவர் தொங்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. இவர் எப்படி பரலோகத்தின் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறதான அந்த சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் பைத்தியமாக பார்க்கிறார்கள். இப்போ பவுல் சொல்கிறாரு, நாங்கள் இதுதான் பேசுவோம், ஏன்னா இதுதான் அதிசயம், எங்களுக்கு இது தெரியும். அப்போ நீங்கள் ஞானிகளாக இருந்தால் நீங்கள் ஞானிகளாகவே இருந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஞானம் எப்பொழுது கெட்டதென்று உங்களுக்கு தெரியல. எப்போ அப்படின்னு சொன்னால், எப்பொழுது சுவிசேஷம் அவர்கள் நோக்கி கடந்து வருகிறதோ, அவர்கள் சொல்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. வேதத்தை வைத்திருக்கிற யூதன் அவன் என்ன சொல்கிறான்? இல்லை அப்படி சொல்கிறான். இடரலாக இருக்கிறது அவனுக்கு. சிந்தித்து பாருங்க, இதுதான் நடந்ததான காரியம். அப்போ கிறிஸ்தவத்தில் இன்று ஞானிகளாக எண்ணப்படுகிறவர்கள் உண்மையாக ஞானிகளாக இருக்கிறார்களா? உண்மையான ஞானிகளா? உண்மையான ஊழியக்காரர்களா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக 5வது, ரொம்ப அதிகமாக பேசணும், 4வது பாயிண்ட்டு, சரி 5வது பாயிண்ட். இன்றைய கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தம்மை காண்கிற தேவன் என்கிற உணர்வோடு செயல்படுகிறார்களா? கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனா? ஆமாம்ல, கர்த்தர் நம்மளை காண்கிற தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீவன் உள்ள தேவன், அவருடைய கண்களுக்கு
மறைவாக ஒன்றும் இல்லை. நான் என்ன நிலையில் இருந்தாலும், நான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும், நான் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், சிறுமைப்பட்டு காணப்பட்டாலும், நெருக்கப்பட்டு இருந்தாலும், என்ன நேரத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. இந்த காரியம் நடக்கிறதான காரியத்தை அவர் அறியாமல் இல்லை. எங்களுடைய கண்களினுடைய கண்ணீரை, இருதயத்தினுடைய ஏக்கத்தை, பெருமூச்சை கேட்காததான தேவன் அல்ல, காண்கிறவர். அப்போ ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நம்புகிறதான ஒரு காரியம். அப்படி பார்த்தீங்கன்னா என்னை காண்கிற தேவன் என்ற உணர்வோடு நடந்து கொள்ளுகிறார்களா? பாருங்க, 29வது அதிகாரத்தில் 15வது வசனம். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகள். அவரே யாரு? அவரே ஆலோசனை கொடுக்கிறவர். ஆலோசனை கர்த்தர் அல்லவா? தங்களுடைய ஆலோசனை கர்த்தருக்கு மறைக்கும் படிக்க. அப்படின்னா அர்த்தம், பயங்கரமாக பிளான் எல்லாம் பண்ணுறான், திங்க் பண்ணுறான், உள்ள திட்டமெல்லாம் என்ன பண்ணுறான், போடுறான். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்காத மாதிரி பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா நடந்துக்கிறான். புரியுதா உங்களுக்கு? தன்னுடைய ஆலோசனை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து தம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? ஜனங்களை பார்த்து, சபையை பார்த்து ஆண்டவர் தம் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய ஜனத்தில் யாராவது நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்று சொல்லி கேள்வி கேட்பாங்களா? ஒரு இஸ்ரவேலை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கிறிஸ்தவன் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்து இந்த கேள்வி, நம்மை காண்கிறவர் யார், என்னை அறிகிறவர் யார் அப்படின்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லையா? அப்படி கேட்க மாட்டோம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் தன்னை காணாதது போல நடந்து கொள்ளும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் அல்லது என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், தேவன் இல்லை, என்னை காண்கிறவர் யார், என்னுடைய இருதயத்தை பார்க்கிறவர் யார் என்பதை போல அவன் நடந்து கொள்ளுகிறான். அதுதான் அவனுடைய அர்த்தம். புரியுதா? புரியலையா? நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. தேவனை தெரியும், தங்களுடைய தெய்வம் என்று தெரியும். ஆனால் தங்களுடைய தெய்வம் தன்னை பார்க்கிறார் என்பதை அறியாதவனை போல அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழும்போது அவனை குறித்து சொல்லப்படுகிறதான காரியம். அவன் நினைக்கிறான் தன்னை மறைத்து கொண்டிருப்பதாக, தன்னுடைய ஆலோசனைகளை அவன் ஒழித்து கொண்டு இருக்கிறதாக அவன் நினைக்கிறான். அந்த காலத்தில் தன்னுடைய கிரியைகள் நடப்பிக்கிறதாக அவன் நினைக்கிறான். ஆனால் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தேவனுக்கு முன்பாக நடக்குது அப்படின்னு தெரியலையே. அப்போ கிறிஸ்தவமே இப்படி தான் இருக்குதா, அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாம, அல்லது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரெம்னன்ட்டில் ஒருவராய் காணப்படுகிற, அதாவது மிஞ்சி இருக்கிற எஞ்சி இருக்கிற அந்த கூட்டத்தில் ஒருவராய் காணப்படுகிற நாமும் அப்படி தான் இருக்குமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது 6வதாக, இன்றைய வேத வல்லுநர்கள் தங்களை உண்டாக்கினவரை விட தாங்கள் புத்திசாலிகள் என்று நினைக்கிறார்களா என்று சிந்தியுங்கள். Check whether the Bible scholars of today think they are wiser than God. ஏன் இந்த கேள்வி பாருங்க, 16வது வசனம். நீங்கள் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தன் ஜனத்தை பார்த்து பேசுகிறார். நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? அப்படி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சொல்ல முடியாதுல்ல. என்னன்னா, குயவன் களிமண் இது என்கிறது ஒரு ஊமையான ஒரு காரியம். இந்த பூமியில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். குயவன் என்ன பண்ணுறான்? களிமண்ணை எடுத்து அவன் பயன்படுத்துகிறான், வணைகிறான், தனக்கு இஷ்டமான பாத்திரமாக அவன் செய்கிறான். திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த களிமண் என்ன பண்ணுது? இது திங்க் பண்ணுது அல்லது பேசுகிறது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஏன் மாறுபாடானவர்கள் அப்படின்ட்டு நான் உங்களை சொல்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பண்ணுறாரு? எவ்வளோ மாறுபாடானவர்கள் நீங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இதை சொல்கிறார். குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமா? தேவனுக்கு சமமாக மனுஷன் தன்னை உயர்த்தி, உண்டாக்கப்பட்டதான மனுஷன் உண்டாக்கினவருக்கு ஒப்பாக தன்னை நினைத்து எண்ணி அவன் செய்கிறதான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். காலம் எப்படி இருக்குது? மாறி இருக்கா? இன்றைய காலத்தில் களிமண் குயவனுக்கு கட்டளை இடுகிறதா? போய் சிந்தித்து பார்க்கணும். களிமண் தனக்கான குயவனை தானே உருவாக்குகிறதா?
களிமண்ணை எடுத்து குயவன் பாண்டத்தை உருவாக்கின காலம் மறைந்து இப்போ எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னால், களிமண் வந்து தனக்கான குயவனை அதுவே உண்டாக்கிக்குதா? களிமண்ணை குயவன் பயன்படுத்தின காலம் போய் குயவனை களிமண் பயன்படுத்துகிற காலமாய் மாறி இருக்கிறதா? கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தெய்வத்தை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகிற நிலைக்கு வந்துட்டாங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றார். ஏன் மாறுபாடானவர்கள்? கேள்வி கேட்டால் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஓமையின் மூலமாக. நான் அல்லவா உங்களை பயன்படுத்தணும், நீங்கள் எல்லாம் எனக்கு ஊழியம் பண்ணணும், நீங்கள் என்னன்னா என்ன வேலைக்காரனா நீங்கள் வந்து பயன்படுத்த பார்க்குறீங்க, நீங்கள் எனக்கு வந்து கட்டளையிடுறீங்க, நான்லாம் உங்களுக்கு கட்டளையிட வேண்டும். அப்போ குயவன் களிமண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அவன் உருவாக்குகிறான். ஆனால் கிறிஸ்தவம் இன்றைக்கு தங்களுக்கான தெய்வத்தை தாங்களே உருவாக்கி கொண்டார்களா என்று சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், திரும்பவும் இந்த ரெப்யூட்டட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள்? தேவன் வந்து சொல்லுகிறதான காரியம் என்ன? அவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய நானே தேவன். இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்கள் வேதத்தில் ஏன் இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஏன் வந்து கர்த்தர் நானே தேவன் என்றும் அல்லது தான் ஒருவர் என்றும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? கர்த்தர் தானே தேவன் என்றும் நானே அவர் என்றும் நான் ஒருவர் என்றும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? சிந்திச்சிருக்கீங்களா? அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் கர்த்தரை என்று வேறு தெய்வங்களை தங்களுடைய நகரத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க? தங்களுடைய லைஃபுக்குள்ளார அவர்கள் கொண்டு வரார்கள் இஸ்ரவேலர்கள். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எதற்காக நானே அவர் என்றும் நான் ஒருவர் என்றும் சொல்ல வேண்டும்? ஏன் அப்படின்னா, கர்த்தரே 3 பேர் அப்படின்ட்டாங்க. கர்த்தரே 3 பேர் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வந்து நான் தான் அவர் என்றும் நான் ஒருவர் என்றும் நான் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர் என்றும் என்னோட வேறே தேவன் இல்லை என்றும் எனக்கு சமமானவர் இல்லை என்றும் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் வேறே தேவன் இல்லை என்றும் என்னுடைய மகிமையை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியும் அவர் சொல்ல வேண்டியதான அவசியம் உண்டாகிறது. உங்களுக்கு புரியுதா? அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இல்லை, பிதாவுக்கு சமமான வேறு 2 தேவர்கள் உண்டு, எல்லாம் சேர்ந்து தான் ஒரே தேவன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுகிறார்கள். இன்னொருத்தர் அன்றைக்கி சொல்கிறாரு, நான் கேட்டுட்ருக்கேன், அவர்கிட்ட இந்த இதே கேள்வி வைக்கப்படும். இப்போல்லாம் நிறைய ஜனங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவர் சொல்கிறாரு? அது என்ன தெரியுமா? 3 பேர்னா எதை குறிக்க தெரியுமா? 3 பரிமாணங்களை குறிக்கிறது. பரிமாணம்னா உங்களுக்கு தெரியுமா? டைமென்ஷன்ஸ், 3 டைமென்ஷன்ஸ் என்று சொல்லி அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு நிற்கிறேன், இப்போ என்ன வந்து 2 டைமென்ஷனாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு பின்னாடி வந்து ஒரு பரிமாணம், கடையில் ஒரு பிக்சர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 2 டைமென்ஷன். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி இருக்கு இல்லையா, இது வந்து 3 டைமென்ஷன். என்னென்னா அந்த பக்கம் இந்த இதையும் பார்க்குறீங்க இல்லையா, ஆனால் பேக் சைட் தெரியாது, அது 4th டைமென்ஷன். இவர் காடை சொல்கிறாரு ஒரு 3 டைமென்ஷன் தெரியுமா, நம்மளை கூட உண்டாக்கும் போது 3 பரிமாணங்களாக உண்டாக்கினார் தெரியுமா, அந்த 3 பரிமாணங்களும் வித்தியாசமானது தெரியுமா, இது அது அல்ல, அது இது அல்ல, இது அது அல்ல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு? அதுதான் சொன்னேன், இவர் வந்து காடு. என்னன்னா இந்த வார்த்தையை பாருங்க, வேத வல்லுநர்கள் தங்களை உண்டாக்கினவரை விட தாங்கள் புத்திசாலிகள் என்று நினைக்கிறார்களா? சிந்திங்க. ஏன்னா ஆண்டவர் தன்னை குறித்து பேசுகிறார், தான் ஒருவர் என்று பேசுகிறார். அவர் 2 பேர்னா 3 பேர்னா அவர் சொல்ல மாட்டாரா? நான் 3 பேர் தான் சொல்வாரா? சொல்ல மாட்டாரா? நாங்கள் 3 பேர் தான் அப்படி சொல்லுவார். அவர் தான் ஒருவர் என்று சொல்லும் பொழுது நீ இங்கே இருந்து கொண்டு அவர் 3 என்று சொல்லுவாய் என்று சொன்னார். நீ தெய்வத்தை உண்டாக்குகிறாய், உனக்கான தெய்வத்தை நீ உண்டாக்குகிறாய். நீ வந்து களிமண் என்கிற நிலையிலிருந்து மாறி உன்னை குயவனாக நீ நினைக்க ஆரம்பித்து விட்டாய். அதான் கேள்வி. இன்றைய வேத வல்லுநர்கள் தங்களை உண்டாக்கினவரை தாங்கள் அவரை விட புத்திசாலிகள் என்று எண்ணுகிறார்களா என்று சொல்லி சிந்தித்து பாருங்க. காலம் மாறி இருக்கிறதா? இல்லை ஆரம்பத்துலேருந்தே இப்படி தானா? சிந்திச்சு பாருங்க. இல்லை, காலம் மாறி இருக்கு, மோசமாக போயிட்டுருக்கு. அடுத்து 7வதான கேள்வி. வேறு எங்கேருந்தோ நான் கேள்வியில் கேட்கல, அந்த வேத பகுதியிலேருந்து தான் நான் கேட்குறேன். ஏன் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுமைப்பட்டவர்கள் மகிழ்வார்கள் என்று சொல்லி ஒரு மீதியான எஞ்சிய கூட்டத்தை குறித்து அவர் பேசுகிறார். 17-18 வசனங்கள். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வேத வாக்கியங்கள் நன்றாக புரிகிறதா, வேத வெளிச்சம் கிடைத்திருக்கிறதா என்று சிந்திங்க. இது முன்னாடி பார்த்து தான், பட் ஆனால் ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி
பார்வை அடையும் அப்படி சொல்கிறார். ஒரு டைம் வரும், நீங்கள் 28ஆம் அதிகாரத்தில் இருந்து நீங்கள் வாசித்து கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் 28 9 வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை பண்ணப்பட்டவர்களுக்குமே. அப்படின்னா பாலகர்கள், சிறுவர்கள் என்று சொல்லி அர்த்தம். யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சத்தியம் தெரியும்? யார் பார்த்தீங்க அப்படின்னா காலத்தில் செவிடர் புஸ்தகங்கள் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்த காரத்திற்கும் நீங்களாக்கி பார்வையடையும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, யாருக்கு அறிவு கிடைக்கும், யாருக்கு உபதேசம் பார்த்திங்கன்னா புரியும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பால் மறந்தவர்களுக்கும் முளை பண்ணப்பட்டவர்களுக்குமே சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? பால் மறந்த குழந்தைக்கு உபதேசம்லாம் தெரிஞ்சிருமா? பால் மறந்ததான குழந்தை சிறு பிள்ளை இல்லை, அந்த பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே புரிந்து வேத வெளிச்சம்லாம் கிடைச்சிருமா? அதனுடைய அர்த்தம் என்ன? திரும்பவும் அது ஊமையான வார்த்தை தான். என்ன இஸ்ரவேலுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் என்பவர்கள் மற்றவர்களை பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னால் பால் மறந்த பிள்ளையை போல தான் பார்த்தாங்க. அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நிறைய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எப்படி தான் பார்க்குறாங்க? பால் மறந்த பிள்ளையை போல ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படி என்று சொல்லி தான் எண்ணுகிறார்கள். இஸ்ரவேலுக்குள்ள அப்படி தான் எண்ணினார்கள். அதற்கு பின்பு கேத்தலிக் சர்ச்சிலையும் அப்படி தான் எண்ணப்பட்டது. அதற்கு பின்பு பிரிந்த சர்ச்சிலையும் அப்படி தான் எண்ணப்பட்டது. அதற்கு பின்பு பெண்டேகாஸ்ட் சர்ச்சிலையும் அப்படி தான் எண்ணப்பட்டது. என்ன அப்படி சொன்னால் வேதத்தை நல்லா படிக்கணும், நல்லா பைபிள் ஸ்டடிலாம் அட்டன் பண்ணணும், ஆனால் உனக்கு புரியாது. புரியல அப்படின்னு சொன்னால் உன்கிட்ட பரிசுத்த ஆவி தேவன் இல்லை, தேவன் உனக்கு கண்ணை திறக்கணும்னா தெரியவே தெரியாது. கேட்டிருக்கீங்களா இல்லையா? நடந்துட்டு தானே இருக்குது. ஆனால் தேவன் அதற்காய் வேதத்தை உனக்கு எழுதி கொடுக்கல. நீ சிறுபிள்ளையை போல நீ காணப்படலானால், வாஞ்சிப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தையை நீ வாஞ்சிப்பாயானால், உண்மையான தெய்வ பயம் உனக்கு காணப்படுமானால், கற்றுக்கொள்ள வேண்டியவன் ஆர்வம் இருக்குமானால், கர்த்தர் உன்னோடு கூட பேசாமல் இருக்கவே மாட்டார். இந்த வசனம் உனக்கு புரியாமல் போகவே போகாது. ஆனால் அன்றிலிருந்து என்னதான் இன்று வரைக்கும் செய்யப்படுகிறது சொன்னால் இந்த வேத வசனத்தின் கருத்து ஒரு மனுஷனுக்கு புரியக்கூடாது. ஏன்னா புரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? கேள்வியை கேட்பான். முடிஞ்சா புரிய ஆரம்பித்தா கேள்வியை கேட்பான். அவன் கேள்வியை கேட்டு புரிந்தது என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? மனம் திரும்ப ஆரம்பிப்பான். அவன் ரட்சிக்கப்பட்டுருவான், அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். அப்போ நமக்கே தெரியாதான கேள்வியை அவன் கேட்கிறான். ஆனால் அப்படின்னா என்ன பண்ண வேண்டாம? வேத வசனத்தை படிக்கவே படிக்காத. சரி, அதெல்லாம் மீறி நாங்கள் படிப்போம். இப்போலாம் நிறைய பிரிண்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் படிப்போம். சரி, படிச்சிட்டியா? உனக்கு அது புரியாது. அது எப்படி தான் இருக்கும்? அது உனக்கு அந்நிய பாஷையை போல காணப்படும், உனக்கு அந்நிய செய்தியாக அது காணப்படும் என்றதை விதைச்சிட்டா இன்னைக்கு கூட நிறையா படிக்கிறாங்க பயங்கரமாக, பைபிள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று விதைக்கப்பட்டிருக்குது, நான் எவ்வளோ தான் படித்தாலும் இந்த வார்த்தை எனக்கு புரியாது என்கிறதான ஒரு மாயை விதைக்கப்பட்டிருக்குது பாருங்க. அதுதான் உண்மைன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அநியாயம், அநியாயம். கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் எழுதி கொடுத்ததான வார்த்தைகள். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், யாருக்கு இந்த அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை? நீ யாரை சின்ன பையன் நினச்சிட்டு இருந்தியோ, யாருக்கு புரியாது நினச்சிட்டு இருந்தியோ அவனுக்கு புரியும், அவன் உன்னோடு கூட பேசுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், மத்தையில் அதை ரிப்பீட் பண்ணுறார் ஆண்டவர். மத்த 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். யாரு? பாருங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர்கிட்டயே பார்த்தீங்கன்னா இவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதாவது என்னன்னா, தேவன் மனிதனாக வெளிப்பட்டு சத்தியத்தை அறிவிக்கும் போது அவருடைய வார்த்தையை கேட்கிறதான ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள், அற்பராக எண்ணப்பட்டதான ஜனங்கள், பாவிகளாடிய ஜனங்கள் மனம் திரும்பி அவரை மகிமைப்படுத்தும் போது கேட்குறாங்க, அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினால் பாலகருடைய வாயினால் துதி உண்டாகும் படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? எல்லாம் பைபிளை பிரசங்கம் பண்ணுற, பைபிளை வச்சுட்டு இருக்கிற பெரிய பிரசங்கின்னு சொல்கிற, வேதபாரன்னு சொல்கிற, உன் கையில் இருக்க பைபிளை நீ வாசிக்கிறதே இல்லையா? உன் பைபிளில் தான் எழுதியிருக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? சுட்டி காண்பிக்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? போய் முதல்ல வாசி, பைபிளை வாசி. இதில் மிக தெளிவாக இதற்கு முன்னமே இந்த காரியங்கள்லாம் எழுதியிருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. உனக்கு தான் புரியல, நீ தான் ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு ஆண்டவர் பேசினார். அப்போ உங்களுக்கு புரிகிறது, உங்களுக்கு புரியுதா? அட்லீஸ்ட் இந்த பிரசங்கம் புரியுதா?
சரி, இது உங்களுக்கு புரிகிறது, வெளிச்சம் கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் கர்த்தருடைய ஜனத்தில் மீதியானவர்களின் கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். யூ ஆர் இன் த ரெம்னன்ட் என்று அர்த்தம். வெறும் கிறிஸ்தவ கூட்டமாக இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னதான் சொன்னாலும் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு புரியவே இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தை கடந்து உங்களுக்கு புரிகிறது என்றால், வேத வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், யூ ஆர் பார்ட் ஆஃப் தி ரெம்னன்ட் ஆஃப் காட். தேவனுடைய ஜனத்திலே மீதியானவர்களுடைய எஞ்சிய கூட்டத்தில் நீங்கள் ஒருவராய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை குறித்து சொல்லப்பட்டதான நற்செய்தியே நீங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து அவருக்குள் களிகூறுவீர்கள் என்பதாகும். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் சிரிக்கலாமே. ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக 8வது பாயிண்ட்டு, கிறிஸ்தவ கேள்வி. கிறிஸ்தவம் அல்லது இன்றைய கிறிஸ்தவர்கள் உண்மையான உபதேசங்களை கற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாக மாறியிருக்கிறார்களா என்று சிந்திங்க. ஏன்னு சொன்னால், தவறான உபதேசங்கள் இன்றைக்கு நேற்று ஊடுருவவில்லை, அப்போஸ்தல திருச்சபையின் காலங்களிலே ஊடுருவினது. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிருபங்களை வாசிக்கும்போது இதை நீங்கள் வாசிக்க முடியும், பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ், தவறான உபதேசங்கள் சபைகளுக்குள் வந்தபோது அப்போஸ்தலர் அதை கடிந்து கொண்டு கரெக்ட் பண்ணதை நீங்கள் வேதத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. அப்போ இது ஓவர் நைட்டில் இப்போ வந்ததல்ல. அப்போ தவறான உபதேசங்கள் கிறிஸ்தவத்திற்குள் ஊடுருவினது என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வேதத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது, இன்றைக்கி தேவனுக்கு பிரியமான காரியங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையான சத்தியத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் என்று சொன்னால், கேள்வி, கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவர்கள் உண்மையான உபதேசங்களை கற்றுக்கொள்ள வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறார்களா? 24வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 24வது வசனத்தில், வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள். ப்ராஃபட்டிக்கலி சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. என்னென்னா, ரெம்னன்ட்டுக்கு, அந்த மீதியாக காணப்படுகிறதான எஞ்சிய கூட்டத்தில் காணப்படுகிறதான ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம். வழுவி போகிறதான மனதை உடையவர்களாய் காணப்பட்டாங்க என் ஜனங்க. ஆனால் இன்றைக்கோ அவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் இன்றைக்கு உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்பதை அவர்கள் அறியும் பொழுது அவர்கள் அதை கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறார்கள். கேள்வியை சிந்திச்சு பாருங்க. உண்மையான உபதேசத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களானால் உங்களை குறித்து சொல்லப்பட்ட நற்செய்தியை நீங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து அவருக்குள் களிகூறுவர்கள் என்பதாகும். இந்த வசனம், இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வசனம் உங்களுக்கான வசனம். என்ன அப்படின்னா, உண்மையான உபதேசத்தை கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். எவ்வளவு போதிக்கப்பட்டது, என்னெல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய மார்க்கத்திலேருந்து என்ன கற்றுக்கொண்டு வந்தேன், என்னுடைய தாய் தகப்பன் மாரிடத்திலிருந்து குருமார்களிடத்திலிருந்து எவ்வளோ கற்றுக்கொண்டு வந்தேன் என்பது அல்ல. அவைகள் தவறாக இருக்குமானால் அவைகளை தள்ளிவிட்டு என்னுடைய உபதேசத்தை கரெக்ட் பண்ணிக்க நான் ரெடியாக இருக்கேன்னா, யூ ஆர் பார்ட் ஆஃப் த ரெம்னன்ட் ஆஃப் காட். இந்த சந்ததியிலே காணப்படுகிற மீதியாய் காணப்படுகிற கூட்டத்திலே நீங்கள் ஒருவராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நீங்கள் அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுடைய கூட்டத்திலே இருக்கிறீர்களா? ஆர் வி பார்ட் ஆஃப் த ரெம்னன்ட்? அடுத்து ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். ரெம்னன்ட் ஆஃப் காட் எக்ஸிஸ்ட் இன் எவ்ரி ஜெனரேஷன். இந்த பூமியில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். கேள்வி என்னென்னா, ஆம் ஐ பார்ட் ஆஃப் தட்? இப்போ என்னுடைய ஜென்ரேஷன்னா என்ன அர்த்தம்? இப்படி பார்த்துக்கலாமே. எனக்கு முந்தின சந்ததியும் எனக்கு தெரியும், என்னுடைய சந்ததியும் தெரியும், எனக்கு அடுத்த சந்ததியை நான் பார்த்து கொண்டிருக்கேன். கொஞ்சம் வயதாகுதுன்னா அப்படி தானே. அப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 சந்ததிகளை பார்ப்பாங்க, 3 ஜென்ரேஷனை பார்ப்பாங்க. அப்போ நம்முடைய ஜென்ரேஷனை எப்படி எடுத்துக்கோங்களேன், கான்டெம்பரரி அப்படி போல பார்த்துக்கோங்களேன். அப்போ ஒரு 70-75 வருஷங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ அதில் எல்லா காலகட்டத்திலையும் அதில் ஒரு சிறு கூட்டம் எப்படி காணப்படும், மீதியானவர்கள். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராடாக பார்க்கும்போது இவங்கெல்லாம் சில்ட்ரன் ஆஃப் காட், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபையா அப்படி பார்த்திங்கன்னா காணப்படும். அது எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கும்? அது ரொம்ப லார்ஜாக நிறைய கூட்டமாக அது காணப்படும். ஆனால் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் ஒரு சின்ன கூட்டம் பார்த்திங்கன்னா கர்த்தருக்காக வாழ்கிற கூட்டமாக, பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டமாக, தாங்கள் கேட்கிறதை சிந்திக்கிறதான கூட்டமாக, அவருடைய வார்த்தையை நேசிக்கிறதான கூட்டமாக, புரிந்து கொள்ள முயலுகிறதான கூட்டமாக, தங்களுக்கு போதிக்கிறவருடைய உண்மையான முகத்தை
அறிந்ததான கூட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அது காணப்படும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெம்னன்ட் ஆஃப் காட். உதாரணமாக எலியாவினுடைய காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்கிறதான இந்த வார்த்தையை நான் வந்து வசனத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணி நான் முடிக்கிறேன். ரோமர் 11 அதிகாரம் 4 வசனத்தை இப்படி வாசிக்கிறேன். ரோமர் 11:4. எலியா தேவனிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னையன்றி இஸ்ரவேலுக்குள்ள வேறு யாருமே கர்த்தரை தெய்வமாக தொழுது கொள்ளுகிற ஜனங்களே இல்லை. பார்த்திங்கன்னா என்னையும் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போட பார்க்குறாங்க ஆண்டவரே அப்படின்ட்டு என்ன பண்ணுறான். அவன் சொல்லும் பொழுது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? அவர் சொல்கிறார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதாகும். நீங்கள் 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் இந்த காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ எலியா என்கிறதான ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டதான தீர்க்கதரிசி, அவனுக்கு ஒரு போதனை கொடுக்குறாரு ஆண்டவர், ஒரு டீச்சிங்கை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடையாது. இஸ்ரவேல் தேசத்தில் அவன் மட்டுமே கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிறதான ஒரு மனுஷனாக ரெம்னன்ட்டில் அவன் மட்டும்தான் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 7000 பேரை நான் என்ன பண்ணியிருக்கேன், இது கூட எவ்வளோ பேர் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ அந்த நாட்களில் ரெம்னன்ட் என்று சொல்லப்படுகிற எஞ்சியவர்களாக காணப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 7000 அல்லது 7001. ஆண்டவர் இந்த எலியாவை இன்க்ளூட் பண்ணி சொன்னாரா, எக்ஸ்க்ளூட் பண்ணி சொன்னாரான்னு தெரியல. 7000, அப்ராக்சிமேட்லி 7000 பேர் வச்சுருந்தாங்க. அப்போ எத்தனை லட்சம் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? 7 லட்சத்துக்கு மேலே வந்திருப்பாங்க. அதில் அந்த காலகட்டத்தில் எஞ்சியவர்களாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டது 7000 பேர். இப்போ நம்ம காலகட்டத்திலையும் நமக்கு பின்பு வருகிற காலகட்டம் எப்படியா இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் என்ன வச்சுருப்பார், ஒரு ரெம்னன்ட்டை வச்சுருப்பார். நமக்கு இன்றைக்கி செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஆர் வி பார்ட் ஆஃப் இட்? அல்லது பொதுவான கிறிஸ்தவத்தை போல, பொதுவான இஸ்ரவேலர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நீ முதல் ஆரம்பத்தில் காணப்படுற 3-4 வருஷங்களை அறியலே உனக்கு விரோதமாக அப்படின்னு ஆண்டவர் பேசினதான வார்த்தை தான். ஆனால் அதே அறியலுக்குள்ளே எருசலேமுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு சிறு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சிறுமைப்பட்டு இருக்கிற நீங்கள் கர்த்தருக்குள்ளே களி கூறுவீர்கள், மகிழ்ந்து களி கூறுவீர்கள், மகிழ்வீர்கள் என்று சொன்னார். அப்படி எழுந்திருப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோமா? ஆம். செய்தி என்னவென்று சொன்னார், நாம் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ சபைக்குள் காணப்படலாம். வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பெருங்கூட்டமாய் காணப்படுகிறார்கள் என்று உலகம் நினைக்கலாம். ஆனால் அதற்குள் காணப்படுகிறதான அந்த எஞ்சியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாக, இன்றைக்கு நான் உபதேசத்தை கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களாக வந்து பார்த்திங்கன்னா நாம் காணப்படலை அப்படின்னு சொன்னால், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜனங்களைப் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தான் அர்த்தம். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான கிதாவே, உணர்வுள்ள எங்களுடைய உணர்வை தூண்டுகிற ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொண்டபோது, அவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசின போது, அந்த கூட்டத்திற்குள் காணப்படுகிற ஒரு சிறு மந்தையை பார்த்து, சிறு கூட்டத்தை பார்த்து, ஆண்டவரே அவர்களை எவ்வண்ணமாய் நான் ரட்சிப்பேன், ஆசீர்வதிப்பேன், அவர்களை எப்படி கரத்தில் ஏந்துவேன், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்கிறதை குறித்து நீர் விளக்கின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பொல்லாத உலகத்திலே மாறுபாடு உள்ளதான கோணலான சந்ததியின் மத்தியிலே நாங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பொதுவாக பார்க்கும்பொழுது கிறிஸ்தவம் ஏன் இப்படி காணப்படுகிறது என்று சொல்லி எங்கள் மனம் கர்த்தாவே ஆண்டவரை குத்தப்படலாம். ஆனாலும் அதிலே ஒருவராய் காணப்படுகிற நாங்கள், விசுவாசியாய் காணப்படுகிற நாங்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதான நாங்கள், நீர் இன்னார் என்று சொல்லி அறிந்து கொண்டதான நாங்கள் எப்படி காணப்படுறோம்? உண்மையான தெய்வ பக்தி எங்களுக்கு காணப்படுதா? நீர் விரும்புகிற வண்ணமாக எங்களுடைய ஆராதனை காணப்படுதா? அல்லது உதட்டளவிலே உம்மை கனப்படுத்துகிறவர்களாகவும் இருதயம் தூரமாய் விளைக்கிறதான கூட்டமாய் நாங்கள் காணப்படுகிறோமா? உனக்கு முன்பாக எங்களுடைய இருதயத்தை மறைக்க முடியாது, எங்களுடைய ஆலோசனைகளை கர்த்தாவே நாங்கள் ஒழித்து கொள்ள முடியாது, அந்த காலத்தில் ஒரு காரியத்தையும் ஆண்டவரே நாங்கள் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் பார்க்கிறவரும் ஆண்டவரே எங்களை காண்கிற தேவனும் ஆனவர். ஆண்டவரே வகையறுத்து பார்க்கிறவர், இப்படி வார்த்தைகள் இப்படி நியாயம் தீர்க்கிறவர். ஆனால் இப்படினாலே எங்களோடு கூட நீர் பேசி உணர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு நற்செய்தியை நீர் கொடுக்கிறீர் என்பதை அறிந்து இந்த நாளிலே சீர்பொருந்த உதவி செய்வீராக. ஆண்டவரே நாங்கள்
மீதியாய் காணப்படுகிற கூட்டத்தில் ஒருவரானால் தொடர்ந்து கர்த்தாவே இந்த கூட்டத்திற்குள் நாங்கள் காணப்பட, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட, சிறுமைப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே உம்மை அறிந்ததான அந்த அறிவை பற்றி கொண்டிருக்க, நம்பிக்கையிலே உறுதியாயிருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.